இப்போ பொதுவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டக சனி இல்லைங்களா? ஆனால் அந்த கண்டக சனினால தான் எனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது கண்டிப்பாக சொல்கிறேன், முழுக்க முழுக்க தப்பு. ஏன்னா சனி பகவான் 3 ராசி பார்ப்பார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அப்போ சனி பகவான் வந்து 3ஆம் இடமா ரிஷப ராசியும், 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு, 10ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு. சனி பகவான் பார்க்குற வீட்டுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். ஏன்னா நீதிமான் யாருன்னா சனி மட்டும்தான். ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். சரிங்களா? தொழிலுக்கு அதிபதி, தொழிலுக்காரகன் சனி பகவான் டைரெக்டாக உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் கொடுத்துட்ருக்கிறார். அப்போ இருந்து ஏங்க நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் படுற கஷ்டத்துக்கு யார் காரணம்னா குரு தான் காரணம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகமாட்டான். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது என்னென்னா குரு நல்லவர் அந்த கான்செப்ட்லேயே இருக்கிறீங்க. சனி கெட்டவர்ன்ற அவரோட கான்செப்ட்லேயே இருக்கிறீங்க. எப்பயுமே அப்படி தப்பாக நினைக்கக்கூடாது. சனி உங்களுக்கு வந்து கண்டக சனியாக கொடுத்தாலும் சனி உங்கள் ராசி பார்க்குறாருன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால் சனினால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, குரு தான் பிரச்சனையே.